இத்தனை நாள் நான் பேசாமல் இருந்ததே ரொம்ப முட்டாள்தனமாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ரவி மோகன், ஜெயம் ரவி அவர் ரொம்ப சாஃப்ட்டு. அவர்கிட்ட எது சொன்னாலும் அவர் கேட்டுப்பார், புரிஞ்சுப்பார், அவர் விட்டு கொடுத்துருவாரு. எஸ், அதுதான் என் கேரக்டர். அப்படி தான் நான் இருந்துட்டு இருந்தேன். ஆனால் சாது மிரண்டால் காடு கொள்ளாது. சாதுவாக இருந்த என்ன நிறைய பேர் சீண்டணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், இதுதான் என் ஆஃபீஸ், இங்கே வாங்க, மறைமுகமாக எதுவும் வேணாம், டைரெக்டாக வாங்க, டைரெக்டாக பார்த்துக்கலாம். எத்தனை பேர் என்னை கீழே இழுக்கணும்னு நினச்சாலும் அத்தனை பேருக்கும், இது நான் சினிமா பற்றி பேசவே இல்லை, ஆல்ரெடி சொல்லிட்டேன், பர்சனல் தான். அத்தனை பேருக்கும் நான் ரெடியாக இருக்கேன். என்னை எப்பெல்லாம் ஆசைப்படும் போதெல்லாம் பஞ்சிங் பேக்காக யூஸ் பண்ணணும்னு நினச்சவங்க எல்லாரும் இப்போ வாங்க. கராத்தே பாபு மாதிரி தான் நான் கிக் அடிக்க போகிறேன், ரெடியாக இருக்கிறேன் நான். ஸோ முதல்ல நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, என் படம் இனிமேல் ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகாது என் டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும். நான் நடிக்க போகிறது கிடையாது. ஏன்னா என்னால் நடிக்க முடியல. எனக்கு நடந்த அவமானங்கள், தேவையில்லாத அவமானங்கள் என்னால் தாங்க முடியலை. அதனால என் டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும், என்னை சீண்டி பார்க்கணும்னு நினைக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் இங்கே தான் இருப்பேன். வாங்க, சீண்டி பாருங்க. இனிமேல் சாது கிடையாது நான். அதனால என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம். மற்ற விஷயங்கள், என் வேலை விஷயங்கள், அதை எப்படி சரி பண்ணணும் என்னன்றதை நான் பார்த்துப்பேன். இவ்வளோ நாள் என் கூட நின்ன உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னைக்கு என் டிவோர்ஸ் கிடைக்குதோ, என்னைக்கு என் பர்சனல் லைஃப் சரியாகுதோ, என்னைக்கு இந்த சைபர் புல்லிங் எல்லாம் நிற்குதோ, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். எல்லாம் எனக்கு வரும். எனக்குன்னு இருக்கிற ஒரு சில டீம் இருக்காங்க. மற்றவங்கள மாதிரி 25 பேர் கொண்ட குழுவெல்லாம் எனக்கு கிடைக்காது. நான் யாரையும் பர்சனலாக யாரையுமே நான் சொல்லலை. ஏன்னா இது வந்து மற்ற ஹீரோஸையோ இவங்களையோ அவங்களையோ எதுவுமே கிடையாது. சினிமாவுக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது என்னுடைய பர்சனல் லைஃப். 23 வருஷம் ராத்திரி பகலுமா நான் வேலை செஞ்சுருக்கேன். 95% ஆஃப் மை மூவிஸ் ஆர் சக்ஸஸ்ஃபுல். இதெல்லாம் நானே சொல்லிக்கணும்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது. இருந்தாலும் கேவலப்படுத்துறவங்க முன்னாடி அதை சொல்லி காட்டுறதுல தப்பே கிடையாது. My achievements, I only know. My fans, my true fans know.